சரி, அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் முதல் தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? இரண்டாம் தர ஆசிரியர் ஏ கிரேடு, சி கிரேடு, பி கிரேடுங்கிறீங்களா? அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க? நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி? இருக்கா? இங்கே கழிவறை இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, கணிப்பொறி இருக்குது. அதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்கள். நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்ட போகிறேன்னு அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தால் தான் கட்டுவீங்களா? அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறான், என் தங்கச்சி போகிறா, எங்கள் அக்கா போகிறான். அவள் உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது? சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவனை நகர்ப்புறத்துக்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறீ? அப்போ இந்த மனநிலை என்ன? நீங்கள் சொல்லுங்கள். மனநிலை என்ன? நீங்கள் ஒரு நடுநிலையாக இருந்தால் அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்கள். அதுதான் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. இது முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி. இங்கே இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், போகலாம். யாருக்கும் கையில் காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் போகலாம், போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள். கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள், நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்கள் கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்போ நான் கேட்க பதில் சொல்லுங்கள். கூட்டணியில் உள்ளே இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்லுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தொகுதி சீரமைப்பு